ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் மாப்னாஸ்டேரியின் அன்பான வணக்கங்கள். சம்பா நண்டு குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்டு எப்படி சுத்தம் பண்ணுறது, எப்படி குழம்பு வச்சா முழுமையான ஆரோக்கியம் நம்ம உடம்புக்கு சேரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த நண்டு குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான தேங்காவை நான் திருவி வச்சுருக்கேன். அடுத்து இதில் ஒரு 20 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் மிளகு. இந்த பூண்டு மிளகு தாங்க இந்த நண்டு குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி நான் எடுத்து ஊற போட்டிருக்கேன். நண்டு குழம்பு வைக்கிறப்ப 2 விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஒன்று நண்டை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நண்டை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ரெடி பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா அந்த நண்டு குழம்பு டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். 2வது விஷயம் என்னென்னா, நண்டை ரொம்ப போட்டு அலசக்கூடாது. இது 2ம் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே உயிர் நண்டு. இது நம்ம சுத்தம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் காலை அவங்க சணலை வச்சு கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ ஈஸியாக அதை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ எப்படி சுத்தம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த நண்டில் ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த கொழுப்புங்க. இது கரையாதவாறு நம்ம சுத்தம் பண்ணணும். அதனால தான் ரொம்ப போட்டு அலசணும் அப்படின்னா அந்த கொழுப்பும் சேர்ந்து கரைஞ்சி போயிடும். அது கொழுப்பு இல்லை அப்படின்னா அந்த நண்டுங்கிற ஒரு வாசனையே இருக்காது குழம்புல. அடுத்து சத்தும் எதுவுமே இல்லை. அதனால இதை ரொம்ப போட்டு அலசாமல் லைட்டாக அலசினா போதும். ஓகே, இப்போ நண்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்ப கூட்டி வச்சிடலாம். இந்த குழம்ப கரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலா எடுத்துக்க போகிறோம். 4 ஸ்பூன் மல்லித்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான மஞ்சள் தூள், 3 தக்காளி. இது எல்லாத்தையும் இப்போ தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்க போகிறோம். கையால் கரைக்கிறதுல தான் குழம்போட ருசியே இருக்கும். ஸோ இது நல்லா கரைச்சிக்க போகிறோம். அடுத்து புளியையும் சேர்த்து கரைச்சி இந்த கரைசலோட சேர்த்துக்க போகிறோம்.
கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து தேவையான உப்பையும் சேர்த்து இப்போ குழம்ப கூட்டி வச்சாச்சு. அடுத்து தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. தேவையான எண்ணெய் இதில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே சோம்பு இதில் போட்டுக்கலாம். இப்போ சோம்பு பொரிஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நண்டை வந்து சேர்த்துக்கலாம். நண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நண்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க, 1-2 கிடையாது. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இதய நோய்கள் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த நண்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சியே பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து எலும்பு வளர்ச்சி, உடம்பு வளர்ச்சி எல்லாத்துக்குமே இது வந்து பயன்படுறதுனால குழந்தைங்களுக்கும் இதை நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம். இப்போ வரும் பாருங்க ஒரு வாசனை, உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது நண்டையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு, அதையும் இதில் சேர்த்து கொதிக்க விட்டால் நண்டு குழம்பு ரெடி. நண்டு வந்து சூடுன்னு சொல்லிட்டு சில பேர் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே வந்து நன்மையை தரும் நமக்கு. அருமையான நண்டு குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது, உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. நாங்கள் வந்து போய் சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் இதே மாதிரி நண்டு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுங்க. பாய் பாய்.